வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் இடமாற்ற சபையால் இடமாற்ற பட்டியலில் இடப்பட்டுள்ளவாறு ஆசிரியர்களது இடமாற்றத்தை துரிதமாக வழங்க கோரி கடந்த 8 வருடத்திற்கும் மேலாக வெளி மாவட்டங்களில் சேவையை பூர்த்தி செய்த ஆசிரியர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக நேற்று இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதில் 8 வருடத்திற்கும் மேலாக வெளி மாவட்டத்தில் சேவையை பூர்த்தி செய்த ஆசிரியர்களை வஞ்சிப்பதேன், வெளி மாவட்ட ஆசிரியர்கள் இடமாற்ற உரிமை இழந்தவர்களா போன்ற பல்வேறு கோஷங்களுடன் பதாகைகளை தாங்கி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. 2025 ஆண்டு இடமாற்ற சபை நடந்த மூட்டம் 2025 ஆண்டு இடமாற்ற சபைன்ற மேன்முறையீடு நடந்துட்டு மேன்முறையீட்டில் கொடுத்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட அந்த தீர்மானத்தை அமுல்படுத்துறது தான் இந்த வேலை. ஆனால் இங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னால் ஒரு சில நிகழ்ச்சிகள் 1-2 பேரோ இருக்கட்டும். இடமாற்ற சபையின் மேன்முறையீடு நடந்தப்ப 2026 ஆண்டு இடமாற்ற சபை நடக்க அதை எடுத்து கிளற வேண்டிய தேவை இல்லை தானே. அங்கே தான் நாங்கள் அது மேன்முறையீட்டு சபை இருக்குது, அதுக்கு மிஞ்சி வேறு ஒன்றும் இல்லை என்ற அடிப்படையாக போனது. அது நீதிமன்றத்தில் இருக்குது. இது அந்த 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 குறித்த ஆசிரியர் விஷயமும் நீதிமன்றத்தில் இருக்குது. அது அனைவருக்கும் வணக்கம். நான் பிரதீபன் மேனகா, மன்னார் தேவன்பட்டி ரோமன் கத்தோலிக்க தமிழ் மகாவித்தியாலயம். நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைத்து ஆசிரியர்களுமே 9 வருடங்களுக்கு அதிகமாக சேவை காலத்தை வெளி மாவட்டத்தில் சேவை காலத்தை பூர்த்தி செய்த ஆசிரியர்களாகத்தான் இங்கு இன்று போராட்டத்தை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். அதாவது எங்களுடைய நியமன கடிதத்தில் அடிக்கப்பட்ட ஆண்டுகள் 8 வருடங்கள் மாத்திரம். ஆனால் போன முறை எங்களுக்குரிய இடமாற்றம் நாங்கள் விண்ணப்பித்திருந்த பொழுது எங்களுக்கு பெண்டிங் என்ற ஒரு வேர்ட் அவங்க பாவிச்சிருந்தாங்க. அதில் நாங்கள் நான் 1 மாத குழந்தையை கொண்டு போய் கேட்ட போது அவங்க எனக்கு சொன்னாங்க, பெண்டிங் வந்திருக்கு, நீங்கள் 15 நாள் கூடிட்டு பங்குனியோட தான் விடுறோம், உங்களுக்கு சித்திரை தான் முடியுது, அதால் நாங்கள் விட மாட்டோம் என்று சொல்லி. அப்போ அதோட சரி, அப்போ 15 நாள் காணாது தானே, அப்போ எங்கிட்ட பிள்ளை தானேன்னு போட்டு நாங்கள் போன வருஷம் விட்டுனாங்க. இந்த முறை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு 9 வருடங்கள் பூர்த்தியாகியும் 3-4 மாதம் கூட, இப்போ 9 வருடங்கள் ஆகுது. அப்போ இதுக்கு நாங்கள் அந்த நியமன கடிதத்தின் பிரகாரம் 8 வருடங்களை நாங்கள் பூர்த்தி செய்திருக்கிறோம் வெளி மாவட்டத்தில். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னார்ன்னு சொன்னால் மன்னார்ண்டாலும் அடி தொங்கல், மடுவென்று சொன்னால் பார்த்தீங்கன்னா மடு கோயில், பெரிய வண்டி விரிச்சான், தட்சிணாமிரத மடு, அப்படி அடி தொங்கலில் தான் நாங்கள் வேலை செய்திருக்கிறோம். அதாவது கிளிநொச்சி போர்டர்லையோ அல்லது பூநகரி போர்டர்லையோ அப்படி அந்த போர்டரில் போய் வரையில அங்கே பஸ் ரூட் இல்லை, சில வேளை ஜானி எல்லாம் வந்திருக்கு. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்று சொன்னால் எங்கள்கிட்ட சேவை காலத்தை பூர்த்தி செய்திருக்கிறோம். அதாவது 8 வருடத்தை அதை பூர்த்தி செய்ய முன்னுக்கு நாங்கள் இதில் சண்டை அந்த ஆர்ப்பாட்டமும் செய்யலை. இதண்டில் எங்கள்கிட்ட 8 வருடத்தை நாங்கள் பூர்த்தி செய்திருக்கிறோம். பூர்த்தி செய்த பிறகு தான் என்ன செய்திருக்கிறோம்னு சொன்னால் இடமாற்றம் போட்டு எங்களுக்கு ஓகே ஆகிருக்கு. ஆனால் அந்த ஓகே ஆகின இடமாற்றம் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் இழுத்தடிப்பு நடக்குது. இழுத்தடிப்பு நடக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற வெளி மாவட்ட சேவை செய்யாத ஆசிரியர்கள் அங்கே போகாத வழக்கு தொடர்கிறதால தான் இழுத்தடிப்பு நடக்குது. அதால் பார்த்தா அவங்க திருப்பியும் அந்த இழுத்தடிப்பு ஜனவரி நாங்கள் ஓகே இங்கே வந்துடலாம்னு பார்த்தா இங்கே வரையில. பிறகு பார்த்தோம்னு சொன்னால் ஓகே ஏப்ரல் வருவோம்னு பார்த்தா அதுவும் நடைபெறையில். இப்போ பார்த்தா அவங்க திருப்பியும் போட்டிருக்கிறதால அவங்க அங்கே போகாத பொழுது எங்களை அங்கே இருந்து இங்கே விட மாட்டினோமா. சரியா, இப்போ எங்களுடைய சேவையை அங்கே செய்கிறதுக்கு இங்கே இருந்த ஆக்கள் போகத்தானே வேணும். அது நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் தான். ஏன்னா அங்கே இருக்கிற பிள்ளையையும் படிக்காமல் இருக்கலாது தானே. அப்போ அந்த பிள்ளைகளும் படிக்கத்தான் வேணும். அப்போ இங்கே இருந்து என்ன செய்யணுமெண்டா எங்களுக்கு பதிலீடு அங்கே தரணும். இப்போ அங்கே கேட்டிங்கன்னு சொன்னாங்க வலயத்தில் ஒவ்வொரு 13 பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற அந்த 9 வலயத்திலையும் வலய கல்வி பணிப்பாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு பதிலீடு இல்லாமல் விட மாட்டோம்ட்டு. அந்த பதிலீடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பதிலீடு இல்லாமல் அவங்க விட மாட்டோம். அப்போ இங்கே இருக்கிறார்கள் என்ன செய்யணுமெண்டா தயவு செய்து எங்களை மாதிரி தான் நீங்கள் என்றதையும் புரிந்து கொள்ளுங்க. அப்போ நீங்களும் என்ன செய்யணுமெண்டா அங்கே போனால் தான் எங்களையும் கலவிடுவினா, நீங்கள் போகாத வரைக்கும் எங்களையும் கலவிட மாட்டினா. இங்கே இருந்து சேவை தேவை கருதி 3 வருட காலம்தான் சேவை செய்கிறதுக்கு அங்கே வெளி மாவட்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் அடித்த ஆசிரியர்கள் இன்னும் சேரவில்லை. அவர்கள் தாங்கள் அங்கே வரமாட்டோம் என்று சொல்லி வழக்கு தாக்கல் செய்திருந்தவ. அவர்கள் வந்தால் தான் எங்களை விடுவோம்னு சொல்லியிருந்தவர் ஆளுநர் அவர்கள். அதால் எங்களுக்கு நீதியான அந்த இடமாற்றத்தை உடனடியாக வழங்க வேண்டும். எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு சார்பாக செயற்பட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு நாளுமே 4:45 எழும்பி எல்லோரும் கைக்குழந்தை ஃபீடிங் மதர்ஸ் நிறைய பேர் இருக்கணும், ப்ரெக்னென்ட் மதர்ஸ். அப்போ 4 மணிக்கெல்லாம் எழும்பி சமைச்சு வச்சு 4:45 பஸ் ஏறி நிறைய 150-200 கிலோமீட்டர்களையும் தாண்டி பயணித்து கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனி
வவுனியா வவுனியா மன்னர் மடு போன்ற வலயங்களுக்கு சென்று வருகினோம். தினமும் பயணிக்கின்ற ஆசிரியர்களும் இருக்கணும். இப்போதைய அந்த நாட்டு சூழல் காரணமாக போக்குவரத்து செலவுகளும் உங்களுக்கு என்ன மாதிரின்னு தெரியும். அதை விட நாங்கள் இப்போ இல்லையேன்னு சொல்லல, 9 வருஷம் உண்மையாக நாங்கள் 2017 பாருங்க, நம்ம 9 வருஷத்தை 8 வருஷம் தான் எங்களுக்கு அடிச்சிருக்கு. 8 வருஷத்தையும் நிறைவாக சேவை செய்து இப்போ 9வது வருஷத்தில் இருக்கிறோம். அப்போ இனியும் நாங்கள் அங்கே வேலை செய்யலாத ஒரு மனச்சாட்சி இருக்கத்தானே வேணும். அப்போ எந்த விதமான தயவு தாட்சண்யங்களும் இன்றி எல்லோரும் நீதியாக செயற்பட்டு எங்களுக்கு தீர்வை வழங்க வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ அரசியல் பின்புலங்களோ இப்போ ஒரு ஐஎஸ் என்ற வைஃப் ஒரு லோ என்ற வைஃப் என்றாப்புல தங்கட வைஃப் என்றாப்புல அப்படி நினைக்கணும் தானே. அப்படி இருக்கக்கூடாது பெண்கள். அப்போ அதுக்காண்டி நாங்கள் வந்து இப்போ கதைக்காமல் இருக்கிறோம். நாங்களும் ஆசிரியர்கள் ஒரு மனிதாபிமானம் இருக்க வேணும். நாங்கள் 2017 தொடக்கம் வெளி மாவட்டங்கள், அதாவது வந்து யாழ்ப்பாணம் தவிர கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, தீவா வலயங்கள், மன்னார் போன்ற இடங்களில் வேலை செய்து சந்தோஷமாக வேலை செய்து 8 வருடத்தை பூர்த்தி செய்திருக்கிறோம். இப்போ இதுக்கு முற்பட்ட காலங்களில் வந்து 5 வருஷம் 6 வருஷம் 7 வருடங்கள் பூர்த்தியாகிய ஆசைகள் ரான்சர் கொடுக்கப்பட்டு தங்களுடைய சொந்த இடங்களுக்கு மாற்றம் பெற்று வந்திருக்கிறார்கள். ஆனால் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இப்போ ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு வருஷம் பின்னுக்கு போய் இன்றைக்கு எங்களுக்கு வந்து 8 வருஷம் முடிஞ்சு 9வது வருஷத்தில் நாங்கள் எங்களுடைய சொந்த இடங்களுக்கு திரும்ப முடியாத கடப்பாடில் இருக்கிறோம். இப்போ இதுக்கு அவர்கள் சொல்லப்படுற காரணம் என்னென்னு சொன்னால், யாழ் மாவட்டத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் வந்து நிரந்தரமாக இங்கே இருக்கணும், அரசியல் செல்வாக இருக்கணும் என்ற ஒரு காரணங்களை சொல்லி அப்படியே இருந்து கொண்டிருக்கிறோம். அவைகள் திரும்பி ஆன்சரில் அவைக்கு 3 வருஷம், அதிலேயே நியாயமற்ற செயற்பாடு. நாங்கள் 8 வருஷம் வேலை செய்யணும் வழி மாவட்டம், அவைகள் வந்து 3 வருஷத்தில் வந்து அதுவும் ரோட்டுக்கரை ஸ்கூல் கிடச்சிட்டு திருப்பி 3 வருஷம் முடிய ஆட்டோமேட்டிக்காக அவைகள் அங்கே எடுத்து வரையினோம். அதிலேயே பெரிய அநியாயம் நடக்குது. ஆனால் நாங்கள் எந்த பிரச்சனைக்கு எதுக்கும் போகாமல் 8 வருஷம் பூர்த்தியாகியும் எங்களை திருப்பி எங்களுடைய இடங்களுக்கு திருப்பி விடுறதில் அவைகளுக்கு பெரிய இடர்பாடு காணப்படுது. எங்களுக்கு பதிலீடு கொண்ட சொல்லினோம். ஏற்கனவே போடப்பட்ட ஆசைகள் அங்கே வரையினம் இல்லை, பதிலீடு இல்லாமல் விடமாட்டோம் என்ற பெரிய ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறோம். அப்போ அதுக்கு எதிராக தான் நாங்கள் இந்த போராட்டத்தை எடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு நியாயமான தீர்வு கிடைக்க வேண்டும். நாங்களும் எங்களுடைய இடங்களுக்கு திரும்பணும். எங்களோட நிலப்பாட்டு எங்கள் குடும்பங்கள் எங்களுக்கு ஒரு பக்கத்தை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இதுவரை காலம் பிள்ளைகளை பார்த்து அவர்களுக்கு சரியாக கற்பித்தல் நாங்கள் மேற்கொண்டு அதுக்கு எங்களுடைய பாடசாலைகள் சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கின்றது. தொடர்ந்து எங்களுக்கு இந்த ரான்சரை தந்து ஆறதுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம்.